ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கு ஜெய் தமிழ். சில பேர் கேட்டிருந்தீங்க, அண்ணா ட்ராப் இயர் பற்றி பேசுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக ட்ராப் இயர் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ட்ராப் இயர்னு வரும்போது உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். நான் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வாங்கிடுவேன். அது உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை தான். எப்படின்னா, நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன், நான் விடவே மாட்டேன். அதுக்கு முதல்ல நம்ம டிசிப்ளினாக இருக்கணும், விடாமல் படிக்கணும். நெக்ஸ்ட்டு டிசிஷன் கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கணும். சீக்கிரமாக எடுக்கணும்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு யோசிச்சிருப்பீங்க, எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டே இருப்பீங்க. ஸோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அது வந்துட்டு இப்போ ஒரு 5 மாதம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் வரைக்கும். சில பேர் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும் செப்டம்பர்லாம். ஸோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, 5th மந்த் உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ 5 மாதத்தில் நீங்கள் கவர் பண்ண முடியுமா சிலபஸை அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். சிலபஸை கவர் பண்ணி ரிவிஷன் பண்ண முடியுமா, எக்ஸாம் நல்லா மார்க் வாங்க முடியுமா. ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்னா, எத்தனை பேர் எழுதுகிறாங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆதான்னு தெரில. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது சக்ஸஸ் 50% 60% மட்டும்தான் ட்ராப் இயர்ஸ் வந்துட்டு என்ஐடிஸ் ஐஐடிஸ்குள்ளே போகிறாங்க. நீங்கள் பார்க்கும்போது சக்ஸஸ் ரேட்னா இப்போ வருஷம் வருஷம் உங்களுக்கு பர்சன்டேஜும் ஏறுது, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸும் ஏறுறாங்க. ஸோ நீங்கள் இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் பார்த்ததுக்கப்புறமா அது எடுக்கிற முடிவு, அந்த முடிவு உங்கள்தான் தான் இருக்கணும், வேறு யாரும் எடுக்கக்கூடாது. சப்போஸ் நீ முடிவு எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுவீங்களா, பியூர் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் இருக்கணும். நான் போயிடுவேன் காலேஜ்குள்ளே, விடவே மாட்டேன். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் விட்டு நீங்கள் பியூராக ஒர்க் பண்ணணும். ஒரு காரணமாக சொல்லக்கூடாது. சப்போஸ் நீங்கள் அந்த முடிவு எடுத்துட்டிங்கன்னா. ஸோ அந்த அந்த ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது ஒரு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் கட் ஆஃப் 93.2%, போன வருஷம் 91. ஸோ வருஷம் வருஷம் உங்களுக்கு பர்சன்டேஜ் ஏறுது. ஏன்? நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஏறுறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ ரேங்க் செம கம்மியாயிடும், சீட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்காங்க, ரொம்ப அதிகமாக இருக்காங்க, கொஞ்சம் கூட இல்லை. ஸோ அதனால் நீங்கள் யோசிக்கணும், ஸோ எடுக்கலாமா வேணாமான்ட்டு. அதை பொறுத்து இருக்குது. இந்த வருஷம் 93.2. நெக்ஸ்ட்டு பார்ஷியல் ட்ராப்னு ஒன்று இருக்குது, அது நான் அப்புறமா வரேன். ஸோ அடுத்த வருஷம் இப்போ 94 கூட மாறலாம், 95 கூட வரலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வருஷம் வருஷம் என்டிஏ, நீட்டு மாதிரி ஜெய் மெயின்ஸ் நிறைய கிரேஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஜெய் மெயின்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விடாமல் நீங்கள் படிக்கணும், டெடிக்கேஷன் ஆளுக்கு பியூராக போடணும். ஃபஸ்ட்டு அது உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். நான் எடுத்துருவேன், கண்டிப்பாக காலேஜ்குள்ளே போயிடுவேன்ட்டு. பியூர் ஹார்ட் ஒர்க், திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஃபுல்லாக படிக்கணும், புரிஞ்ச படிக்கணும், படித்தது ஞாபகம் இருக்கணும், எக்ஸாம் நிறைய போடணும். சரி, நெக்ஸ்ட் நான் வரும்போது கோல்ஸ் செட் பண்ணணும். என்ன உங்களுக்கு என்ஐடி போகணுமா ஐஐடி போகணுமான்ட்டு. ஸோ என்ன டார்கெட் என்ன அச்சீவ் பண்ணணும், ஐஐடியா என்ஐடியான்ட்டு. ஐஐடிஎஸ்னால் நீங்கள் ஜனவரி செஷன்லேயே முடிச்சிடணும். என்ஐடிஎஸ்னால் கூட ஜனவரி செஷன்லேயே அடிச்சிடணும்னா என்ன சொல்கிறேன்னா, நல்ல மார்க் வாங்கி நல்ல பர்சன்ட் வாங்கிடணும். அப்போ தான் சேஃப் ஜோன் கூட கிடையாது. ஏப்ரல் வாங்கிடுறோம் அப்படின்னு வச்சுன்னா வாய்ப்பே இல்லை. நான் இப்போ கூட சொல்கிறேன், எல்லா வீடியோ சொன்ன மாதிரி நீ பல வீடியோஸ்லாம் போய் பார்த்து பாருங்கன்னா, ஏப்ரல் நினச்சிருக்க பசங்க கண்டிப்பாக வாங்க மாட்டீங்க. நான் திரும்பி சொல்கிறேன், ஃபஸ்ட் செஷனில் வாங்குற பசங்க மட்டும்தான் அந்த பர்சன்டேஜ் தான். நிறைய இதில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அது அதிகமாக இருக்கும், 97, 98, 99. அதுக்கு மேலே செகண்ட் செஷனில் யாருக்கும் ஏறினதா சரித்திரமே கிடையாது. ஃபஸ்ட் செஷனில் வாங்குறவங்க தான் அதிகம். அதுக்கப்புறமா நீங்கள் ஐஐடிஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஜனவரி செஷன்லேயே அதிகமாக ஒரு சேவ் ஜோனுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மந்த்ஸ் இருக்கும். ஜூனில் தான் எக்ஸாம் இருக்கும். அந்த 4 மந்த்ஸ் ஜெய் அட்வான்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் அட்வான்ஸ்க்கே ஏப்ரலில் வாங்கிடலாம் அப்படின்னு சார், வாய்ப்பே இல்லை. நான் திரும்பி சொல்கிறேன், வாய்ப்பே இல்லை. ஸோ ஜனவரி செஷனே நல்லா மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்கள், விடாதீங்க. ஒன்று ட்ராப் சப்போஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஜனவரி செஷனே அடிக்கணும், ஜனவரி செஷனே மார்க் வாங்கிடணும். ஏப்ரல் செஷனுக்கு போகவே கூடாது, இப்போயே சொல்லிட்டேன். ஏப்ரல் செஷன் ஒரு அடுத்த சாய்ஸ் கூட வைக்கக்கூடாது. அது ஒரு சுமார் எக்ஸாம் அப்படின்னு நினச்சிட்டு ஜனவரி செஷனே முடிச்சிடணும். எல்லாம் நல்ல மார்க் வாங்கி சேவ் ஜோனுக்கு வந்துடணும். நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் தனியாக படிக்கிறேன் அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை. தனியாக படிக்கிறேன்னா கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா சில பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க போகலாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போயிட்டு, அங்கங்கே ஃபெஸ்ட் இருக்கும், கல்ச்சுரல்ஸ் இருக்கும், நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் காலேஜில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அவன் என்ஜாய் பண்ணுறானே நான் என்ஜாய் பண்ணலையே அப்படின்னு நினைக்கவே கூடாது. அப்படி நினச்சிட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை, வாங்கவே முடியாது. ஸோ சோஷியல் மீடியா வச்சு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் வச்சு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, எதை பற்றியும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. என்ன தான் நடந்தால் உங்களுக்கு என்ன நினச்சிக்கிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களுக்கும் ஒரு டைம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். படிக்கிறத மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நான் சப்போஸ் நீங்கள் ட்ராப் எடுத்துட்டிங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாமே. ஸோ நீங்கள் அவன் என்ஜாய் பண்ணுறான் நான் என்ஜாய் பண்ணலையே அப்படின்ட்டு உட்காந்துட்டிங்கன்னா 2 நாள் வேஸ்ட் ஆகிடும். ஒரு வருஷம் கூட கிடையாது, 5 மாதம் தான். இன்னொன்று ஒரு அகாடமிக் இயர் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது.
யோசிச்சு பார்த்துக்கோங்க. காலேஜ் செட் ஆகாது, காலேஜ் கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ சப்போஸ் நீங்கள் ஜெய் மெயின்ஸில் கம்மியாக வாங்கிட்டீங்க, என்ஐடி கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணி போகிறீங்க? ஜெய் அட்வான்ஸும் வராது. ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தான். ட்ராப் எடுத்து ப்ரைவேட்டுக்கு போகிறதுக்கு ஃப்ரெஷராகவே ப்ரைவேட்டுக்கு போகலாமே. ஸோ அப்படி யோசிச்சு பாருங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கவே கூடாது. அதுக்கப்புறமா சக்ஸஸ் ரேட் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்க, பர்சனல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை பொறுத்து நான் வாங்கிடுவேன். கம்ப்ளீட் கோல் எனக்கு அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு போங்க. தேவையில்லாத டிசிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் எடுத்துருவேன் அப்படியே சும்மா. சப்போஸ் டாப்பர் எடுத்துகிட்டு விளாண்டுட்டு இருந்தால் முடியுமா? விளாடக்கூடாது. ஒரு ரெஸ்ட் டைம்னு வச்சுக்கணும், ஆனால் என்ஜாய் பண்ணக்கூடாது. ஒரு 5 மாதம் கஷ்டப்படுங்க, நல்லா காலேஜ் போயிட்டு. காலேஜில் போய் உங்களுக்கு ஒரு டைம் வரும், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. உங்களுக்கு இப்போ என்ஜாய் பண்ணால் ஃப்ரெஷராக போயிருங்க. நான் இப்போயே சொல்லிட்டேன். அதுக்குன்னு ட்ராப்பு தான் ஒரே அவசியம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களால் முடியலன்னா முடியல அப்படி இல்லாட்டி சொல்லிடுங்க. அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணுறாங்க ட்ராப் அவங்க பண்ணுறாங்கன்ட்டு இப்போ கூட நான் சொல்கிறேன், அவங்க பண்ணுறாங்க எடுக்கவே எடுக்காதீங்க. டிசிஷன் ஷுட் பி யோர்ஸ். உங்கள் டிசிஷனாக மட்டும்தான் இருக்கணும். திரும்பி திரும்பி சொல்கிறேன், டிசிஷன் ஷுட் பி யோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுது. அந்த வேஸ்ட் ஆகிற வருஷம் அப்படி யோசிச்சு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் போய் நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இருக்குது, காசு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு காலேஜ் பார்க்கணும், காலேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் என்ஐடி தான் கோல்னா கண்டிப்பாக என்ஐடியில் வாங்கிடணும். நீங்கள் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து தான் ட்ராப்பர் பற்றி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு எடுக்கிற டிசிஷன் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துருங்க, டைம் நிறைய கிடைக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய் மெயின்ஸ் முடிஞ்சிருச்சு, அட்வான்ஸ் வரப்போகுது. ஸோ இப்போ நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படி அடுத்த வருஷத்துக்கு ஆரம்பிக்கிறீங்க, படிக்கிறீங்க அடுத்த வருஷத்துக்கு. அவங்களுக்கு எவ்வளோ மாதம் இருக்குது? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. 10 மாதம் இருக்குது உங்களுக்கு. ஈஸியாக கிராக் பண்ணலாம். அப்படி யோசிச்சுப்பாங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. 9 மாதம் இருக்குது. 9வது மாதத்தில் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. எடுக்கிற டிசிஷன் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஜோசா வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படி வச்சுக்கோங்க. ஜோசா அவங்களுக்கு எப்போ வரும்? ஜூனில் வரும். ஸோ ஜூனுக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன் அப்படி யோசிச்சு பாருங்கள். ஸோ ஜூனுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்க? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. 7வது மாதம் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அந்த 7 மாதத்தில் நீங்கள் முடிச்சிருவீங்களா அப்படின்னு யோசிக்கணும். முடிச்சிருவேன் இருந்தால் ஓகே, உங்கள் டிசிஷன், உங்களோட நம்பிக்கை. முதல்ல உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். ஸோ அதான் சொன்ன மாதிரி ஒன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நோ பேக், ஒன்லி ஃபார்வர்ட் மட்டும்தான். ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருக்கணும், நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நத்திங். படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 7 மாதம் கஷ்டப்படுங்க, 7-8 மாதம் கஷ்டப்படுங்க. ஈஸியாக நல்ல காலேஜில் போயிடலாம். இன்னொன்று இப்படி கூட யோசிக்கலாம், இப்போ கம்மியாக வாங்கிட்டேன், கம்மியான கேவலமான காலேஜ் போயிட்டு நான் வந்துட்டு ஃப்யூச்சரை பற்றி அப்படி யோசிக்கலாம். இன்னொன்று, ஒரு வருஷம் நான் கஷ்டப்பட்டு அடுத்த 10 இயர்ஸ் நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாமே அப்படி கூட யோசிக்கலாம். அது சில பேரோட மென்டாலிட்டி இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் டிசிஷன் ஷுட் பி யோர்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு என்ஐடி போகிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வருவீங்க. ஏன்னா இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் அது கஷ்டப்படாமல் கூட ஒரு நார்மல் காலேஜ்குள்ளே போகிறேன்னா கூட உங்கள் ஃப்யூச்சர் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ஐடி போனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகலாம் அப்படி தான் நான் சொல்ல வரேன். அதுக்காக நீங்கள் ட்ராப் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல. டிசிஷன் பி யோர்ஸ். நான் ஜஸ்ட்டு பேசுகிறேன், அவ்வளோதான். ஒன்ஸ் ஸ்டார்டட் there should be no backwards, only forward. You should finish it. ஸோ நீங்கள் பார்த்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நத்திங். டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க, நான் என்ஜாய் பண்ணல, நான் விளாட்ல, நான் அது பண்ண முடியல, இது பண்ண முடியல அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. இந்த ஒரு 7 மாதம் கஷ்டப்படுங்க, 8 மாதம் கஷ்டப்படுங்க. அடுத்த இல்லாமல் என்ஜாய் பண்ணலாம் விளையாடி சொல்லு. நெக்ஸ்ட் இப்போ சப்போஸ் பர்சன்டேஜ் பற்றி பேச வரும். இப்போ 90% மேலே எடுத்துட்டு அது கொஞ்சம் ஓகே, இன்க்ரீஸ் பண்ணலாம். 95, 96 உங்களுக்கு ட்ரிபிள் டி கிடச்சிரும். 96க்குலாம் என்ஐடி கொஞ்சம் கஷ்டம். இப்போ 80% எடுத்துகிட்டு ட்ராப் பேர் அப்படி யோசிச்சா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரணும். ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டம். 70, 60 எடுத்துகிட்டு ட்ராப் பேர்னா எடுக்காதீங்க. எப்போ சொல்லிட்டு எடுக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான். 7 மாதத்தில் போர்ஷன்ஸ் முடிக்க முடியாது. 90 to 95% எடுத்த பசங்க கண்டிப்பாக ட்ராப் பேர் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ கூட நான் சொல்கிறேன், ட்ராப் பேர் எடுத்துகிட்டு போங்க. அது ஏன் சஜஷன், ஆனால் அண்ணா சொல்கிறாரு அப்படின்னு எடுக்காதீங்க. டிசிஷன் பி யோர்ஸ். நெக்ஸ்ட் இந்த 97, 98, 99 எடுத்த பசங்க ட்ராப் பேர் எடுக்காதீங்க. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது. நான் எனக்கு தெரிஞ்ச பசங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச பசங்க இருக்காங்க. போன வாட்டி ஒரு பையன் வந்து 98 எடுத்தான், 98.5. அடுத்த தடவை 98.4 எடுத்திருக்கான். 98.5 ரேங்க் வந்துட்டு 14,000 வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் ரேங்க் எடுத்துருமா 18,000. 14,000 ரேங்க்ல என்ஐடி நல்ல குரூப் போயிருக்கலாம்ல. இப்போ மிஸ் பண்ணிட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை. ஸோ பர்சனலி பொறுத்து உங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்களும் நம்பிக்கை இருக்கணும். 97, 98, 99 எடுத்துட்டிங்கன்னா
ட்ராப் இயர் எடுக்காதீங்க, என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் உங்களுக்கு ஐஐடி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா ட்ராப் இயர் எடுங்க, என்ஐடிக்கு எடுக்க வேணாம். 1995 வந்துட்டு என்ஐடிக்கு கண்டிப்பாக ட்ராப் இயர் எடுக்க நான் சஜஸ்ட் பண்ணுவேன். எடுங்க, கொஞ்சம் ஈஸியாக ஸ்மூத்தாக போயிடலாம். ஸோ நான் திரும்பி திரும்ப சொல்கிறேன், நோ டிஸ்ட்ராக்ஷன், டிசிஷன் ஷுட் பி யோர்ஸ், பியூர் டிசிப்ளின். இன்னொன்று, தனியாக படிக்கிறேன், யூடியூப்பில் படிப்பேன், யூடியூப்பில் சிலது மட்டும் தான் படிக்க முடியும், நான் ஜெய்ஏ யூடியூப்பில் படிப்பேன் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. இன்ஸ்டிடியூஷன் ஜாயின் பண்ணுறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் திரும்பி திரும்ப சொல்கிறேன், இன்ஸ்டிடியூஷன் ஜாயின் பண்ணுறதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க கம்ப்ளீட் பிளான் அண்ட் கோல் வச்சுருப்பாங்க. இன்னைக்கு என்னென்ன பண்ணணும், டிபிபி கொடுப்பாங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ், எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, வீக்லி எக்ஸாம் இருக்கும், இன்னைக்கு இந்த வீக்லி இந்த போர்ஷன் முடிப்பாங்க. அவங்க ஒரு பிளான் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்களா படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்களா வாய்ப்பே இல்லை. திரும்பி சொல்கிறேன், கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுவீங்க, கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வேறு எங்கேயா போயிடுவீங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் திடீர்னு உங்களுக்கு ஃபுல் மோட்டிவேஷன் வரும், திடீர் மோட்டிவேஷன் வராது. ஒரே நைட்டில் மோட்டிவேஷன் வரும். எப்படின்னா நான் அது ஆயிடுவேன் இது ஆயிடுவேன்ட்டு, அது ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். மோட்டிவேஷன் பற்றி இருக்காங்க, டிசிப்ளின், பியூர் டிசிப்ளின். நான் இன்னைக்கு இதை முடிப்பேன். இன்ஸ்டிடியூஷன் ஜாயின் பண்ண முடியல, அது கூட நீங்களும் ஒரு பிளானை போட்டு அதை ஃபாலோ பண்ணுவீங்களான்னு திரும்பி யோசிச்சு பாருங்க. எல்லாமே உங்கள் முடிவாக இருக்கணும். சொசைட்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சொசைட்டி பேசுவாங்க, எதுக்கு இன்ஜினியரிங்லாம் எதுக்கு ட்ராப் எடுக்கிற அப்படின்னு கேட்பாங்க. மெடிக்கல்னால் ட்ராப், அது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீ சப்போஸ் ஃப்ரெஷரான்ட்டு 2 வருஷம் ட்ராப் எடுக்கலாம், அது ஓன் டிசிஷனாக இருக்கட்டும். சொசைட்டி என்ன வேணால் பேசலாம், ஓன் டிசிஷனாக இருக்கட்டும். என்ன வேணும்னா நீ பேசு, நீ பண்ணு, எல்லாமே நீ யார். ஸோ நீ யார் இருந்தனா உன் முடிவாக இருந்தால் என்னதான் தப்பு பண்ணாலும் அது உன் மேலே தப்பு. நீ யாருமே நெக்ஸ்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க நான் எடுக்க போகிறேன், இவங்க சொல்லிட்டாங்க நான் எடுக்க போகிறேன், அப்பா அம்மா சொல்லிட்டாங்க நான் எடுக்க போகிறேன். அப்பா அம்மா ப்ரெஷர் கொடுத்தா கூட அப்பா அம்மா கிட்ட நீ சொல்லி நான் எடுக்க மாட்டேன், உனக்கு எடுக்க முடியலண்ணா. நீ எடுக்க முடியுதுன்னா நீ எடு. ஆல் ஷுட் பி யோர்ஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன். ஸோ ட்ராப் இயர் பற்றி கொஞ்சம் பார்த்து முடிவெடுங்க. டிசிஷன் ஸோ ஷுட் பி யோர்ஸ். நான் திரும்பி சொல்கிறேன், உங்கள் முடிவாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட்.